Hello guys, good evening. So hope my voice is clear and then audio is clear. So I think last week number Tuesday வந்து first part பார்த்தோம் ரைட்டா, some basic concept of chemistry. So the very important thing நான் last time சொன்ன மாதிரி நம்ம மாறா repeater batch, okay? So NEET repeater batchல என்னென்னலாம் நம்ம எல்லா questions பார்ப்போமோ the same set of questions we are going to discuss it here. என்ன உங்களுக்கு ஹோம் அசைன்மெண்ட் கொஸ்டின் அண்ட் தென் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த செஷன்ல இருக்காது. ஓகே, ஸோ யாரெல்லாம் லைவ் ஜாயின் பண்ணிட்டீங்களோ ஜஸ்ட் ஐ வாண்ட் அட்டெண்டன்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். ஓகே, ஸோ யாரெல்லாம் நம்ம லைவ்ல இருக்கீங்களோ நம்மளோட ஸ்மைலியை வந்து தட்டி விடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஸ்மைலி தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்ட் ரைட்? ஓகே, ஈவன் ஐ வில் ஆல்சோ சென்ட். ஸோ லெட்ஸ் ஸ்ப்ரெட் த பாசிட்டிவிட்டி. ஸோ எஸ், ஓகே, ஸோ யாரெல்லாம் லைவ் ஜாயின் பண்ணிட்டீங்களோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஷேர் திஸ் ஸ்மைலி. ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா மோஸ்ட்லி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தி கான்செப்ட்ஸ். ஓகே, சாரி, கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மோல் கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் தென் we are going to discuss equivalent concept and then few questions from density. So நிறைய டென்சிட்டியோட ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது வந்து ஸ்பெசிஃபிக்கா எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ யாரெல்லாம் லைவ் ஜாயின் பண்ணிட்டீங்களோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு give your attendance here. Okay, yes, so let's start. Some basic concept of chemistry part 2. So last time Yogeshri joined பண்ணிருந்தாங்க. So let's see, will she join? Yes, okay, we will start. So some basic concept of chemistry part 2. Okay, mole concept base பண்ணிருக்கிற question தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So என் கூட சேர்ந்து கான்செப்ட்ஸ்ல மோல் கான்செப்டை வந்து questions வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா for sure மோல் கான்செப்ட்ல இருந்து ஒரு question கண்டிப்பா வரும். கரெக்டா? மோல் கான்செப்ட்ல இருந்து for sure you will have a one question. So we don't want to waste time. Let's start. Okay, so this is what இந்த ஸ்லைடோட தான் நம்ம லாஸ்ட் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சில செட் ஆஃப் ஹோம் ஒர்க்ஸ் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஐ திங்க் கொஸ்டின் நம்பர் 6லேருந்து ஐ கேவ் யூ ஆஸ் அ ஹோம் ஒர்க். ஸோ ஹலோ ரோஷன், ஹலோ, ஹாய். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம மோல் கான்செப்டோட கொஸ்டினை டீடைலிங்காக பார்க்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. பிகாஸ் மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டேக் யுவர் நோட். ஓகே, ஸோ நோட் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்க போறீங்க. ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ், ஸோ பிஃபோர் தட், ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம Xylemல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கு. என்னன்னு சொல்றேன். சப்போஸ் உங்களோட ஸ்கோர் வந்து 450 ஆர் அபவ் 450 இருந்துச்சு அப்படின்னா கோர்ஸ் ஃபீல உங்களுக்கு 100% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே, என்னோட மார்க்ஸ் 450 இல்ல, சப்போஸ் யூ ஹேவ் ஸ்கோர்ட் ஒன்லி 350 இருந்துச்சுன்னா பேஸ்ட் ஆன் தட் மார்க் கோர்ஸ் ஃபீல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. சி, அதை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் விசிட் ஆர் கேம்பஸ் ராம்நகர், கோயம்புத்தூர். அண்ட் தென் ஈவன் நீங்க இந்த ஸ்கேனரை இந்த QR ஸ்கேன் பண்ணி கூட யூ கேன் let us know when you guys are coming. Okay, so எப்போ வரீங்கிறது வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு we have a team also. ஸோ அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. Now, so as I said already, இன்னைக்கு நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் questions மட்டும்தான். ரைட்டா? ஸோ இந்த மோல் கான்செப்ட் questions பார்க்கறதுக்கு முன்னாடி I want to share the concepts quickly. So I'll go to the concepts. Okay, ஸோ பார்த்துலாமா? ஒரே ஒரு லைன் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். மோல் கான்செப்ட் அப்படின்னாலே இந்த ஒரு லைன், தட் இட்ஸ் இஸ் இனஃப். கரெக்ட் ரைட்? அப்போ மோல் விச் இஸ் ஈக்குவல் டு எனி ஒன் மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நான் என்னன்னு சொல்லலாம்?
which is equal to the molar mass of the substance. Any 1 mole of the substance எப்பயுமே என்னவா தான் இருக்கும், which is equal to molar mass தான் இருக்கும். And this is equal to the Avogadro number. And Avogadro number you can represent in terms of atom or in terms of ion or in terms of molecule. இதை பேஸ் பண்ணி எப்படி வேணா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். So it's a Avogadro number. அடுத்து நான் யாரை பத்தி பேச போறேன்? This is 22.4 liter. So இவங்க மட்டும் எப்பயுமே VIP, கரெக்டா? So VIP ஏன் சொல்றோம்? இந்த 22.4 liter பாத்தீங்கன்னா it is only applicable for gases. யாருக்கு மட்டும்தான் இது? This is only for gas. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம கண்டிஷன் பார்த்தோம், கரெக்டா? At STP condition. Correct guys? So யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ I want you guys to give your answer. Okay, we are going to discuss the mole concepts question. So 1 mole which is equal to molar mass which is equal to Avogadro number and that one is equal to 22.4 liter. So இதுதான் நம்மளோட main concept, correct? So we don't want to waste time. Let's start the question. So first question பாருங்க. What is the first question? Hello guys, யாரெல்லாம் live join பண்ணிட்டீங்களோ? So good evening. Just respond in comment box. Let it be an interactive session. Okay, யாரெல்லாம் live join பண்ணிட்டீங்களோ I want you to give your attendance here. Okay, yes. If mass of 2 atom of an element is 4 into 10 to the power of minus 23 gram. So given எழுதுறது it is very important. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? 2 atoms ஓட weight என்னவா இருக்கு? This is 4 into 10 to the power of minus 23 gram இருக்கு. Correct? Then what is the atomic mass of the element is? So Avogadro numbers கொடுத்திருக்காங்க. They are talking the atomic mass in terms of gram. Understand? Gramல நம்ம கொடுக்கணும். பாருங்க, ரெண்டு ஆட்டமோட weight 4 into 10 to the power of minus 23 இருந்துச்சுன்னா அப்ப ஒரு ஆட்டமோட weight என்னவா இருக்கும்? That will be 2 into 10 to the power of minus 23 gram இருக்கும். Am I correct? Because questionல பேசுறது என்னது? Atomic mass. Atomic massனால என்னது? We are talking about an atom. கரெக்டா? ஒரு ஆட்டம்க்கு தான் நான் பேசணும், ரைட்? அது வந்து Avogadro number of particles இருக்கும். அப்ப 1 atom is 2 into 10 to the power of minus 23 gram. கரெக்ட்? இப்போ நான் என்ன பண்ணணும்? I should find the gram atomic mass. Okay, ஸ்பெசிஃபிக்கா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Gram atomic mass அப்படின்னு கேட்டிருக்காங்க. Hi Afia, hi guys, welcome. Okay, so gram atomic mass. அப்போ gram atomic mass அப்படின்னா என்ன meaning? So this is 2 into 10 to the power of minus 3 into Avogadro number. Correcta? So Avogadro number ஆல multiply பண்ணிட்டீங்கன்னா you will get the answer because it is talking about the 1 mole. So what is the Avogadro number? 6.022 into 10 to the power of 23. So இங்க என்ன இருக்கு? 23 இருக்கு. Can we cancel out this and this? Because இது minus இருக்கு. அப்ப 2 into 6.022 என்ன வரும் நம்மளுக்கு? That is 12. அவ்வளவுதான். What is the right answer? Answer is 12 gram. So questionல கொடுத்திருக்கிறது 2 atoms. அந்த 2 atoms நான் என்னவா மாத்தியாச்சு நம்ம? Avogadro number of atomsக்கு மாத்தியாச்சு. The right answer is option 2. 12 is the right answer. Coming to the next question. Okay, let's start next question. See, so யாரெல்லாம் புதுசா join பண்றீங்களோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது மோல் கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின். ஸோ நம்மளோட ரிப்பீட்டர் பேட்ச்ல லைக் எவ்வளோ கொஸ்டின்ஸ் மாடியூல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குமோ ஆல் தோஸ் கொஸ்டின் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இட் டுடே. ஓகே, ஸோ நோட் பென்சில் ஆர் பென் எடுத்து வச்சு ரெடியாக இருந்துக்கோங்க. சால்வ் பண்ணி ஐ வாண்ட் ஆன்சர் ஃப்ரம் யூ கைஸ். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அன் ஆன்சர் ஃப்ரம் யூ கைஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Next one. Calculate the number of moles in 44.8 ml of carbon dioxide at STP. I'll ask you one question. Let's see who is ready to give an answer. So what is the molar volume? Molar volume in ml la solunga paakalam. What is a molar volume in ml? Okay, what is a molar volume in ml? So I'm going to talk about the molar volume which is 22.4 liter in terms of ml. This is 2 to 400 ml. Correct?
Okay, question என்ன கேட்டிருக்காங்க number of moles. அப்ப என்ன formula? Number of moles is equal to given volume divided by the molar volume. அப்ப given volume divided by the molar volume. What is the given volume ma? What is the given volume? 44.8. Yes, Bharat. 22,400 N. How are you, Bharat? Is it VS, Bharat? Okay, so I think, okay, 22,400 N. So 44 divided by 22,400 N. So what will be the answer? What will be the answer, guys? Let me know. What is 44.8? 44.8 divided by 22,400 N, which will give you 2 into 10 to the power of minus 3 moles. Correct? 2 into 10 to the power of minus 3 moles. Whoever gave answer, very good. Really superb. Okay. No. I think he is not the VS Bharat. Okay. See, எப்படிமா 44.8 ml இங்கிறது it is not equal to 2 mole. Okay, it is not equal to 2 mole. 44.8 இங்கிறது ரொம்ப கம்மி வேல்யூ. 22,400 தான் நான் 1 மோல்னே சொல்றேன். கரெக்ட்டா? அப்ப 44.8 இங்கிறது கண்டிப்பா 2 மோலா இருக்காது. That is 0.002 mole, or else I can say 2 into 10 to the power of minus 3. Okay, now let's come to an interesting question. Guys, I want all of you to give your answer. யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ, so mole conceptல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஒரு question ஷார்ட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா? அதனால yes Bharat. So அதனால I want you guys to give your answer. Calculate the number of moles in 11 gram of CO2. நம்ம number of moles calculate பண்ண போறோம் in 11 gram of CO2. அப்ப number of moles is equal to 11 divided by 44. Ma'am, இதெல்லாம் எங்களுக்கு very easy question. கரெக்ட்டா? So number of moles na given mass divided by molar mass. What is the molar mass of? Very good, Bharat. Very good. The answer is 0.25 mole. I am going to the next question. Let's start. Okay. Calculate the number of molecule. Okay. It is completely a question answer session da. So, kandipa live la irukra ellarum note, pencil eduthu vechittu be ready to give an answer. Okay. Calculate the number of molecules present in 56 ml of CO2 at STP. இவ்வளோ நேரம் நம்ம மோல்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? தே ஆர் டாக்கிங் அபவுட் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. தெர் ஆர் 2 மெத்தட்ஸ் டு சால்வ். கரெக்ட்? ஸோ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ யூ கேன் டூ இன் தட் வே. ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாமா? மேம், எங்களுக்கு கொஸ்டின்லாம் புரியுது, லைக் ஈவன் கான்செப்ட்ஸ் புரியுது. பட் த ப்ராப்ளம் இஸ் இது எங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மெயின் கன்சர்னாக இருக்குது. கரெக்டாக? அது இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். பாருங்கள், கொஸ்டினில் கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். நம்பர் ஆஃப் மாலிக்யூலை ஐ கன்சிடர்ட் ஆஸ் அ கேபிட்டல் என். ஓகேங்களா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் இன் எம்எல் கொடுத்துருக்காங்க. ஹவு மச் திஸ் ஒன்? இட் இஸ் 56 ml அட் எஸ்டிபின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தெரியணும் அப்படின்னா what I have to do? So the formula is n is equal to capital N divided by Avogadro number. N is equal to capital N divided by Avogadro number. அப்போ எனக்கு n value தெரிஞ்சாதான் I can find out the capital N. ரைட்டா? capital N ங்கிறது என்னது? It's a number of a molecule. correct, right? So இப்போ n எப்படி calculate பண்ணலாம்? Very simple. இதுக்கு முன்னாடி பார்த்த formula தான். So n is equal to volume divided by 22.4 liter. So இங்க ml கொடுத்திருக்கறனால 56 ml divided by 22,400 N. கரெக்ட்டா? 56 ml divided by 22,400 N. இவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to substitute this N over here. Okay? அங்க substitute பண்ணிடலாமா? என்ன வரும் நம்மளுக்கு? So listen carefully. So I can say 56 divided by 22,400 N, which is equal to capital N, divided by 6.022 into 10 to the power of 23. So எல்லா டேட்டாவும் இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதான்? We should find out only what is the value of N. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அப்போ n is equal to, so நான் என்ன பண்றேன்?
So I considered n. So 56 into 6.022 into 10 to the power of 23 divided by 56. Divided by 56, right? Yeah, 56. Sorry, divided by 22,400 n. Right? You will get the answer. Sure. Physical chemistry basic math video. So நம்மளோட like academy la பாத்தீங்கன்னா maths sir இருக்கார் ஷர்ஃபுதீன் sir. Definitely I'll just convey to him. Even நானுமே ஒரு session பண்றேன் basic math. So as you guys said, it will be very useful. கண்டிப்பா we will see. Okay, so இப்போ இதுல இருந்து நீங்க multiply divide பண்ணீங்கன்னா you will get the answer for n. Okay, so coming to the next question. Sure, we will see the basic math. Okay, now calculate the number of molecule in 0.25 mole of SO2. This is again a very basic question. Direct கொடுத்துட்டாங்க. So நம்மளுக்கு தெரியும் n is equal to capital N divided by Avogadro number அப்படின்னு சொல்லிட்டு. What is the n value given here? What is the n value? Oh, அதான் கேக்குறாங்க. What is the mole is given? 0.25 mole. So capital N divided by 6.022 into 10 to the power of 23. See, இது மாதிரி, yeah, most welcome. So இது மாதிரி இருக்கிற questionsல பார்த்துட்டீங்கன்னா you have to be very careful. Are they talking about the molecule இல்ல are they talking about atoms அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். So இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? They are talking about a molecule. So நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. இதுவே ஆட்டமா கொடுத்திருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணணும்? What you have to do? So SO2 இருக்கா, அதுல ஒரு சல்ஃபர் ஆட்டம் இருக்கு, ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. So நான் என்ன பண்ணணும்? சிம்பிளா ஆட் பண்ணணும். டோட்டலா you have a 3 number of atoms. That's all. Very simple. Okay, so now your n value is 0.25 into 6.022 into 10 to the power of 23. That's all, guys. Guys, I want everybody to give your answer. Okay, so we are discussing the mole concept. Mole concepts la irukra questions ah nama paatittu irukom. So this is actually a day 2 content of Mara. நம்ம எல்லா questions-உம் okay, see நீங்க எத்தனை number of questions solve பண்றீங்களோ அப்பதான் definitely you can see the mark improvement. கரெக்டா? So இதுல நம்ம question solving க்கு importance கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து again ஒரு ரெண்டு interesting concepts வச்சு நம்ம பார்க்க போறோம். One is density and another one is equivalent concept. Okay, yeah. Now calculate the number of a molecule present in 1 ml of oxygen at STP. So kind of repeated question now. I think உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரைட்டா? So what is the volume? Volume is 1 ml அப்படின்னு கொடுத்திருக்காங்க. questionல கேட்டிருக்கிறது number of molecules கேக்குறாங்க. So நான் என்ன பண்ணணும்? I should find the number of molecules அப்படினா n is equal to n divided by Avogadro number. அப்ப n தெரியணும். n எப்படி தெரிஞ்சுக்கலாம்? So n is equal to volume divided by 22,400 n. So what is the volume given? What is the volume given? n is equal to V 22,400 n. அப்ப n is equal to 1 divided by 22,400 ml. So I got the value of n. இந்த n தான் நான் என்ன பண்ண போறேன்? I am going to substitute. எதுல நம்ம substitute பண்ணலாம்? Very basic. சொல்லுங்க எதுல substitute பண்ண போறோம்? So let's substitute it here to find the value of n. So already in the question நம்ம பார்த்திருந்தோம், கரெக்ட்டா? We did this question already. So I'm moving to the next one. I'm going to the next one. Calculate the number of atoms present in 25 gram of carbon. So carbonங்கிறதே ஒரு ஆட்டம் தான். அப்போ அந்த கார்பன்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் 25 கிராம் ஆஃப் கார்பன்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதுதான் கொஸ்டின், ரைட்? 25 கிராம் ஆஃப் கார்பன் இருக்கு. அப்போ n is equal to 25 divided by 12. This is a given mass, this is a molar mass. Correct, right? Given mass and then molar mass. So once இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா n is equal to capital N divided by Avogadro number. நான் என்ன பண்ண போறேன்? I'm going to substitute this n over here. Correct, right? So அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு சொல்லுங்க? So 25 divided by 12 which is equal to n divided by 6.022 into 10 to the power of 23.
கரெக்ட் ரைட்? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடைச்சிரும். இங்க இருக்கிற அவகாட்ரோ நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ யூ காட் த வேல்யூ ஆஃப் n. கரெக்ட் ரைட்? ஓகே, எஸ். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். யா, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா, பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன கொஸ்டின் பார்த்தோம்? ஸோ இட் இஸ் டீல் வித் மாலிக்யூலா இருந்துச்சு, கரெக்டா? பட் இங்க நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? we are going to discuss a number of atoms. Okay, atoms பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So let's see how many atoms are present in 50 gram of CaCO3. That is a question. So எப்படி approach பண்ண போறோம்னு பார்த்துடலாமா நம்மளுக்கு? So they are talking about the n. N here is number of atom, right? And then they are giving weight. So weight எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 50 gram அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இப்போ நான் என்ன calculate பண்ணணும்? In order to find the value of n, I should know what is the value of small n. So number of moles எனக்கு தெரியணும், கரெக்டா? அப்போ 6.022 into 10 to the power of 23. நான் இந்த n வேல்யூவை கண்டுபிடிக்கணும், கரெக்ட் ரைட்? So இந்த n வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? So n is equal to, so weight divided by molar mass. What is the weight? சொல்லுங்க பார்க்கலாம். What is the weight? Weight is 50 gram. What is the molar mass? What is the molar mass of CaCO3? What is the molar mass of CaCO3? That is 100. So you will get 1 by 2, right? Which is 0.5. So 0.5 moles in கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இங்க இருக்கிற n value எடுத்து இங்க substitute பண்ணலாம். இதுல ஒரே ஒரு important இருக்கு, கவனிங்க. 0.5 which is equal to, நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த CaCO3 இருக்கா, இந்த CaCO3ல how many calcium atoms are there? ஒரு calcium atom இருக்கு, and then ஒரு carbon atom இருக்கு, and you have 3 oxygen atom இருக்கு. அப்ப total number of atoms என்ன இருக்கு? 5 atom. So 3 oxygen, 1 carbon, and then 1 calcium. அப்ப 5 இருக்கிறனால I am going to do 5n divided by 6.022 into 10 to the power of 22. Okay, உங்களோட answer என்னது? This is your final answer. ஏன்னா questionல they are talking about what? Atoms. Okay, atomsங்கிறனால ஒரு moleculeல 5 atoms இருக்கு. So that I did 5n. அந்த 5nங்கிறதா உங்களோட answer. ஏன்னா questionல number of atoms பத்தி தான் they are asking. Correct, right? Okay, so that is your answer. I am coming to the next question, right? So இப்போ next questionல பார்த்துட்டீங்க அப்படின்னா, in 490U sample of H2SO4 calculate. இதான் நம்மளுக்கு questionல கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 490U. Guys, இதுவும் ஒரு சூப்பர் question. ஏன்னா யூஷுவலா நம்ம வந்து கிராம பத்தியோ இல்ல மேக்ஸிமம் கேசஸ்ல கிராம பத்தி we will be solving very good. பட் இந்த U வரும்போது இல்ல AMU வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்ப அந்த U AMU வச்சு எப்படி சால்வ் பண்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போறேன்? I am going to calculate H2SO4 ஓட மாஸ். ஹைட்ரஜனோட மாஸ் எவ்வளோ? 2 into 1. சல்ஃபரோட மாஸ் எவ்வளோ? What is the sulfur mass? 32 plus 4 into எவ்வளோ? It is 16. Correct, right? Oxygenக்கு 16. அப்போ இதெல்லாம் add பண்ணீங்கன்னா you will get 98U. அப்போ 98Uங்கிறது it's a one molecule, right? So நான் என்ன சொல்லலாம்? 98Uங்கிறது this is a one molecule of what? One molecule of H2SO4. Everybody agree? 98Uங்கிறது என்னது? It is a one molecule of H2SO4. Questionல என்ன கேட்டிருக்காங்க? 490Uல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு டூ 490Uல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சி, ஒரு மாலிக்யூல்ல எத்தனை ஆட்டம் இருக்கு? 2 ஹைட்ரஜன், 1 சல்ஃபர் அண்ட் 4 ஆக்சிஜன். 2 + 1 3, 3 + 4 மொத்தம் 7 இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? 7 into xன்னு பண்ணணும், அவ்வளோதான். அந்த 7x தான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ 98Uங்கிறது இட்ஸ் அ ஒன் மாலிக்யூல் ஆஃப் H2SO4. அந்த ஒன் மாலிக்யூல் ஆஃப் H2SO4ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு? There are 2 hydrogen atom,
1 sulfur atom 3 plus 4 oxygen atom 7 atoms இருக்கு. அப்போ that is 7 into x. கரெக்டா? நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்ன? இந்த 7x தான் உங்களோட ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன் நான் 7x ஹைலைட் பண்றேன் அப்படின்னா பிகாஸ் x மட்டும் தான் உங்களோட ஆன்சர் நினைச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ நான் 7 into x பண்ணாதான் ஐ கேன் கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். கரெக்ட், ரைட்? அதனால 7 into x நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஐ கம் டு த கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வெரி சிம்பிள். ஸோ 490 யூல கேட்குறாங்களா நம்மளுக்கு? கரெக்ட், ரைட்? they are talking about 490. எப்படி கால்குலேட் பண்றேன் பாருங்க. I'll take 98u. இந்த 98uல what is the mass of oxygen atom? மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனோட வெயிட் எவ்வளோ? it is 16. 4 into 16u. கரெக்ட், ரைட்? ஸோ 98u. இது வந்து H2SO4 ஓட வெயிட். கரெக்டா? what is a 4 into 16? this is actually oxygen ஓட வெயிட். okay, you should write single oxygen. so single oxygen ஓட வெயிட். அப்போ 98uல 4 into 16 times oxygen இருந்துச்சு அப்படின்னா what about 490u? 490uல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? I should do crisscross to find the value of x. அப்போ x is equal to 490 into 4 into 16. 490 into 4 into 16 divided by, நான் என்ன சொல்லலாம்? I can say it is 98. Guys, clear? So யார் லைவ்ல இருக்கீங்களோ I want you guys to give your answer. So let it be interactive. என்ன மேம் ஃபுல்லா questions டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம்னா see இந்த டேயோட கண்டென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா we have a lot of question and as இது very very important concept அப்படிங்கறனால it's better to solve many question. okay, for sure இதுல இருந்து one questions கண்டிப்பா வரும் நமக்கு. okay, so I'm coming to the next one ma. find out the volume of 14 gram of nitrogen at STP. so இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். let's do it once again. okay, so questionல கேட்டிருக்கிறது வால்யூம் and என்ன கேட்டிருக்காங்க? weight கொடுத்திருக்காங்க. what is weight? so weight is 14 gram. கரெக்டா? what is the weight? weight is 14 gram. நான் next என்ன கால்குலேட் பண்ணணும்? in order to find the volume I should know number of moles. கரெக்டா? so number of moles எப்படி கால்குலேட் பண்ணலாம்? volume divided by 22.4. so இதுல இருந்தா நான் number of moles தெரிஞ்சாதான் I can find the value of V. volume கண்டுபிடிக்க முடியும். ஆனா number of moles நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? n is equal to weight divided by molecular weight. weight divided by what? molecular weight. this is a very good question. ஏன் அப்படின்னா question பார்க்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆனா இங்க ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன் சொல்றேன்னா இங்க நைட்ரஜன் இருக்குல்ல, அந்த நைட்ரஜன் எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட், அந்த நைட்ரஜன் எப்பயுமே N2-ஆ தான் இருக்கும். அன்லெஸ் அன்டில் அவங்க நைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்ற கேஸ்ல தான் நீங்க நைட்ரஜனோட வெயிட் எவ்வளவா எடுத்துக்கணும்? 14-ஆ எடுத்துக்கணும். இங்க நைட்ரஜன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா which means it is N2. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் there are few elements which is more stable in the diatomic state அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? there are few elements which is more stable in the diatomic state. அப்போ weight divided by molecular weight, so 14 divided by 28. so இதுதான் நம்மளோட number of moles. இதை எடுத்து என்ன பண்ணணும்? அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். okay, so let's substitute it. அப்போ நான் என்ன பண்ணணும்? 14 divided by 28 which is equal to V divided by 22.4. so இந்த V calculate பண்ணோம் அப்படின்னா you will get the answer. it is very very easy. correct, right? okay, so coming to the next one. yeah, total number of atoms in 15 moles of C6H12O6. a kind of direct question தான் இங்க நம்மளுக்கு. 15 moles அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றோம்? 1 mole. ஓகே, 1 mole எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்? 6 கார்பன், 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன்.
So 6 plus 6 12, 12 plus 12 24. அப்போ 1 mole 24 into Avogadro number of என்ன இருக்கும் நம்மளுக்கு atoms இருக்கும். 1 mole of a glucose if you take, it has 24 into Avogadro number of atoms இருக்கும். Questionல எவ்வளோ பற்றி பேசுகிறாங்க? They are talking about 15 moles. அப்போ 15 moles பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா what should I take? Let it be x. So 1 mole இவ்வளோ இருக்கு, 15 mole எவ்வளோ இருக்கும்? So அப்போ x is equal to, so 24 into 6.022 into 10 to the power of 23 into 15 divided by 1. That is your answer. Okay. Now let's come to the next one. Coming to the next question. Which of the following contains maximum number of atoms? அப்படின் பேசுறாங்க. Okay. So this is again a most repeated question. So இது பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்காங்க. Maximum number of molecules இருக்கட்டும், இல்லைனா least number of molecules இருக்கட்டும். These are the questions often they are asking. Let's come to it. Which of the following contain maximum number of atom? Okay. 1 mole of oxygen. 1 mole, 1 mole, 1 mole. அப்படின்னு பேசினாலே அவகேட்ரோ நம்பர் தான். ஆனால் அது ஆட்டமா இல்லை மாலிகுலான்னு பார்க்கணும். 1 mole of atom. அப்போது இங்கே எவ்வளோ இருக்கும்? 6.022 into 10 to the power of 23. இதுவே if I take this one, 1 mole of O2 எடுத்துட்டேன்னா அங்கே 2 into அவகேட்ரோ நம்பர் இருக்கும். ஏன் 2 into அவகேட்ரோ நம்பர்? Because ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல், they have given molecule. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? they have given atom. so இங்க கொடுத்திருக்கிறது molecule. அப்போ ஒரு moleculeலயே we have a two atoms. that is why 2 into Avogadro number. correct, right? இங்க பாருங்க O3 கொடுத்திருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? 3 into Avogadro number. கண்டிப்பா எல்லாத்துலயும் ஈக்குவலா இல்ல, that is for sure. suppose molecule அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா you can go answer as same அப்படின்னு போடலாம். ஆனா இங்க question என்னது? atoms base பண்ணி. கரெக்டா? it is not about the molecule. அப்போ நான் என்ன சொல்லணும்? I should go with option 3. ஏன்னா option 3ல தான் we have 3 into Avogadro number of atoms. correct, right? okay. yes. again ஒரு short informations guys. yes. so informations. so நீங்க NEET repeat பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா and உங்களோட ஸ்கோர் வந்து above 450 இருக்கும் போது உங்களோட கோர்ஸ் ஃபீல 100% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே, சப்போஸ் 350 ஆர் எல்ஸ் 450 விட கம்மியாக இருக்குன்னு நினச்சிருந்தீங்கனாலும், ஸோ உங்களோட மார்க்ஸுக்கு பேஸ் பண்ணி ஃப்ரம் த கோர்ஸ் ஃபீலேருந்து யூ ஹாவ் சம் டிஸ்கவுண்ட். அதை பற்றி டீடைலிங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் விசிட் ராம்நகர், கோயம்புத்தூர். ஓகே, Xylem Learning Hybrid Center. and for more information you can scan this QR code and நீங்க எப்போ வரீங்கங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த டேட்ல our team will be available. okay. yes. அடுத்து let's come to the average atomic mass. so average atomic mass பார்த்துடலாமா? எங்க கால்குலேட் பண்ணும் இந்த average atomic mass? where we will calculate, see this average atomic mass we will calculate in isotopes. எங்க calculate பண்ணுவோம்? isotopesல தான் நம்ம calculate பண்ணுவோம். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? so very simple, average atomic mass AAM which is equal to M1 X1 plus M2 X2 divided by X1 plus X2. x1 plus x2ங்கிறது என்னது? இட்ஸ் சிம்பிளி 100 தான். ஸோ பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் வச்சு தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கவி பாலா கேவ் அன் ஆன்சர் சிசி. ஓகே, தென் தி ஆன்சர் இஸ் கரெக்ட். இந்த கொஸ்டின்லாம் நாங்கள் சால்வ் பண்ணாமலே கண்டுபிடிப்போம் மேம், பிகாஸ் குளோரினோட மாஸ் எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனிவே ஜஸ்ட் ஐ சப்ஸ்டியூட் த வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஸோ குளோரின் 35. ஸோ 35 என்ன பர்சன்டேஜ் இருக்கு? okay, so I'll consider this is x1, this is x2 percentage. அப்போ 75 plus 37 into 25
divided by 100, you will get the answer. Very good Kavibala. Thank you. Coming to the next question, guys. Coming to the next question. So இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, கொஞ்சம் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணீங்கன்னா தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, whoever is in the live, try to give the answer. An element X has the following isotopic composition. Okay, so கொடுத்துட்டாங்க. இங்க கொடுத்திருக்கிறது என்னது நம்மளுக்கு? This is the mass and this is the percentage. This is the mass, this is the percentage. இதெல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. Questionல கேட்டிருக்கிறது average atomic mass. அப்ப என்ன பண்றோம்? Average atomic mass which is equal to 200 into 90 plus 199, right? 199 into 8 plus 202 into 2. Correct, right? Divided by, நான் என்ன substitute பண்ண போறேன்? Divided by 100. Okay, substitute பண்ணா you will get the answer. Kavibalan, you got option 1. Thank you. It's right. Very good. Coming to the next question. Okay, coming to the next question. This is really a good question. இதை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பர்சன்டேஜும் தெரியும். ஓகே, பட் எப்படி பர்சன்டேஜ் தெரியாத போது சால்வ் பண்ணலாம்? ஏன்னா we got chlorine 35 பார்த்தீங்கன்னா 75% இருக்கு and this is 25% இருக்கு. அப்போ ரேஷியோ அப்படின்னு சொல்லும் போது this will be 75 by 25, then the answer is 3:1. கண்டிப்பா ஆப்ஷன் 2 தான் வரும். ஆனா இப்பதான் நம்ம அந்த क्वेश्चन சால்வ் பண்ணனால we know that it is 75 and 25. Okay, higher the percentage mass, the answer is a shortcut. So it is exactly right. Good. Okay, so Kavibalan என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே இங்க பாருங்களா 90%. guys, இது வந்து நீங்க சால்வ் பண்ணனும். only if you solve you will get the answer. Okay, so எல்லா டைமும் நான் வந்து டைரக்டா I can't go 90%. okay, நீங்க சம்ம சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு 200க்கு 201க்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. so according to the Kavibalan answer I am going with A. Afia also said A. very good. okay, so பேசிக்கா இது 90% இருக்கு. அப்போ உங்களோட ஃபைனல் ஆன்சர் 200 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் மேபி 201 இருக்கலாம், இல்லை 200.5 இருக்கலாம். பட் எப்பயுமே மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு த ஹையஸ்ட். the weight is always close to the highest percentage. Okay, சுந்தரமூர்த்தி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க, ஒண்ணுமே புரியல. ஓகே, I'll tell you. ஓகே, very basic. இப்போ நீங்க வந்து ஒரு டார்க் கலர் இங்க் மிக்ஸ் பண்றீங்க. ஓகே, டார்க் கலர் இங்க் அண்ட் தென் லைட் கலர் இங்க். ஓகே, கண்டிப்பா இந்த கலர் மேஜர் கலர் என்னவா தான் இருக்கும்? இட் ஷுட் பி டார்க் கலராக தான் இருக்கும். ஃபைனல் ரிசல்டன் கலர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா டார்க்காக தான் இருக்கும். ஏன் டார்க்கா இருக்கு? ஒரு ரீசன் குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கலாம். செகண்ட் ரீசன் அந்த கலரோட இன்டென்சிட்டி. கரெக்டா? அப்போ எது மேக்ஸிமம் பர்சன்டேஜ்ல இருக்கோ, கண்டிப்பா எது மேக்ஸிமம் பர்சன்டேஜ்ல இருக்கோ அதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டா இருக்கும். கரெக்டா? தட் இஸ் யுவர் அவுட்புட். அதே தான் இங்க எக்ஸ் 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 அப்படின்னு 3 எலிமெண்ட் இருக்கு, ஹேவிங் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். இதோட அபண்டன்ஸ் யாருக்கு ஜாஸ்தி இருக்கு, யார் இந்த வேர்ல்டுல ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளோட X200 தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ the final average atomic mass will be close to 200 இருக்கும். அது 200 தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது, will be close to 200. அது 200 இருக்கலாம், 200.5 இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன் you should solve and then get the answer. Okay, hope this is clear, Sundaramurthy. Yeah, coming to this question guys. So average atomic mass கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? AAM which is equal to 35 into X. ரைட்டா? நான் இதோட பர்சன்டேஜ் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்? எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் வாட் இஸ் திஸ் chlorine 37%? 37 into 100 minus Xன்னு வச்சுக்கிறேன். பிகாஸ் we knows that the percentage அப்படிங்கிறது எப்பயுமே 100ஆ தான் இருக்கும்.
அப்போ 35x இன்னொன்னு 37 into 100 minus x. So divided by யார் இருக்கா கீழே? Sum of the percentage which is 100. அப்போ இந்த average atomic mass எவ்வளோ இருக்கும்? 35.5. So x solve பண்ணுங்க and 100 minus x solve பண்ணுங்க. You will get x as 75% and 100 minus x as 25%. ஏன்னா இந்த sum நம்ம இப்பதான் பார்த்தோம், கரெக்டா? Right? So coming to the next question, guys. Coming to the next question, again based on number of moles. Okay, find the number of moles in 506 ml. Now question வந்து final answer நான் கொடுக்கல. I'm just saying how to substitute it. அவ்வளவுதான். Okay, அப்போ number of moles n is equal to given mass divided by molar mass. Correcta? Given mass oda sorry, not given mass, given volume. So volume evlo 5600 divided by 22400. Correct, right? So divide பண்ணுங்க, you will get the answer. Very simple. Okay, n is equal to 5600 divided by 22400. Okay, Kavibalan side answer A. So Kavibalan, I'm just completely going with your answer. It is A. Okay, I think 22,400 into, yeah, cancel panna you will get 4 times. Okay, super. Okay, coming to the next one, guys. Calculate the volume of 8.5 gram of NH3 at STP. Solve பண்ணுங்க பார்க்கலாம். Afia also gave answer, or answer is A. Thank you guys. Okay, next question. Calculate the volume of 8.5 gram of NH3 at STP. Okay, question la கேட்டிருக்கிறது யாரை பத்தி? Volume. என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க? Weight is given how much? 8.5 gram அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் next என்ன பண்ணணும்? n is equal to, so I should do weight divided by molar mass. What is the weight? Weight is 8.5 divided by molar mass of NH3 என்ன வரும்? It is 17 அப்படின்னு வரும். So இங்க இருக்கிற என்ன தூக்கி நான் என்ன பண்ண போறேன்? n is equal to volume divided by 22.4 liter. So இங்க நான் ml எடுக்காம லிட்டர்ல எடுத்துட்டேன், because கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு? It is given in literா இருக்கு. Okay, Selvakumar, good. Guys, what about others? Give me the answer, come on quickly. Okay, so I'm going to substitute the n over here. So அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 8.5 divided by 17 which is equal to V divided by 22.4. கரெக்டா? So இந்த V solve பண்றீங்க. So Selvakumar option 1 ன்னு சொல்லிட்டாங்க. So I think it's right. I'm going with next question. So coming to the next question, guys. Okay, இதுவும் அதேதான். I'm just skipping this question. Okay, coming to the next one, the amount of oxygen. Okay, இது கொஞ்சம் different question. So இவ்வளோ நேரம் நம்ம ஒரே compound பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். We are not talking about அங்க இருக்கிற oxygen ஆட்டமோ இல்ல hydrogen ஆட்டமோ பத்தி பேசல. But this question, the amount of oxygen in 3.6 mole of water. Okay, Kavibalan, answer is option A. Very good. Super guys. Okay, I want everybody to solve kandipa mole concept. It's a very important and ஒரு question sure short வரும். And யாரெல்லாம் நம்மளோட session like பண்ணலையோ, make sure that you like this session, guys. Okay, நம்ம discuss பண்ணிட்டு இருக்குது some basic concept of chemistry ஓட part 2. Okay, so நம்ம offline batchல என்னென்ன questionsலாம் discuss பண்ணுவோமோ எல்லா questionும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். And then home assignment questions மட்டும் நீங்க நம்ம batchக்கு வந்தாதான் you can solve. Okay, except home assignment question, we are doing all the questions. Okay, yeah. The amount of oxygen present in 3.6 mole of water. So என்ன பண்ணலாம்? n is equal to, they have said 3.6 mole, right? Okay, questionல amount of oxygen கண்டுபிடிக்கணும், எப்படி calculate பண்ணலாம்? Okay, so I have an idea. So நான் வந்து I take 1 mole of water. So 1 mole of waterல எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு? ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு.
What is the weight of oxygen atom? 16. Correct, right? 1 mole of water la ஒரு oxygen atom இருக்கு, which is 16. அதை நான் மாஸா இங்க எழுதிட்டேன். ஏன்னா questionல moles பத்தியும் and mass பத்தியும் தான் comparison. அப்போ 1 mole 16 gram இருந்துச்சுன்னா then 3.6 mole எவ்வளோ இருக்கும்? Answer. Selvakumar gave answer. Very good, Selvakumar. What is the right answer? The x will be what? It is 3.6 into 16 divided by 3.6 into 16 divided by 1. The answer is option 2. Thank you guys. Thank you. Super. Enga Afiyaoda answer. Afiya and then Kavibalan. Give your answer, guys. Give your answer. Come on, quick. Okay. I'm moving to the next one. Calculate the number of molecules present in 1.12 liter. So, this question we have discussed. So, I'm skipping this question. Okay. I'll come to the next one. How many molecules in 1.5 mole of ammonia? Right. So, this we discuss. Right. So, we don't want to do the repeated kind of questions. Okay. So, I'll come to this one. So, this question looks something different. Right. Afia. Thank you, Afia. Thank you. Super. Now, which contains more molecules 1 gram of carbon monoxide illa carbon dioxide illa rendumaiva அப்படினு கேட்டிருக்காங்க. Which contain more molecule? எப்படி solve பண்ணலாம்? Okay, who is ready, guys? Who is ready? Okay, so இப்போ நான் first molecules பத்தி பேசணும்னாலே I can say this one. Moles is directly proportional to number of molecule. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? Is it right or wrong? Moles is directly proportional to number of molecule. How many of you are agree? Moles is directly proportional to number of molecule. 1 mole உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா which is equal to Avogadro number. இதே 2 moles இருந்ததுன்னா which is equal to 2 into Avogadro number. அவ்வளவுதானே? Very basic, correct, right? Okay, அப்போ 1 mole is equal to Avogadro number of molecule. அப்போ number of moles ஜாஸ்தி ஆச்சுன்னா Avogadro molecule, number of molecule ஜாஸ்தி ஆகும். அப்போ 1 divided by 44 because the weight and carbon dioxide weight 44. இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 divided by carbon monoxide எவ்வளோ? Carbon is 12, oxygen is 16. அப்போ 12 plus 16 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? So we will get 28. கரெக்டா? இப்போ சொல்லுங்க. See, இங்க denominator கம்மியா இருக்கு, இங்க denominator greater இருக்கு. அப்போ denominator கம்மியா இருந்துச்சுன்னா இதுதானே உங்களுக்கு நிறைய moles கொடுக்கும். This only will have a more number of moles. Correct, right? அப்போ answer என்னது? It should be option 2, right? Okay. 8th question. Oh, Selvakumar is giving an answer for 8th. Guys, so அப்படியே நம்மளோட live scroll பண்ணி பாருங்க. Right now I am doing the 10th question. So live, okay, right now I am doing the 10th question. Okay, the right answer is option 2. More number of moles அப்படினாலே கண்டிப்பா more number of molecule. Okay, massum இங்க same இருக்கு. அதனால நான் calculate பண்ணனும்னே அவசியம் இல்ல. I can find it very, very, very easily. Okay, now let's come to the next question. Calculate the number of atoms present in 56 ml of O2 at STP. Okay, 56 ml of O2 at STP தான் நம்மளுக்கு questionல கேக்குறாங்க. என்ன டேட்டா எடுக்கலாம் இங்க இருந்து? Okay, number of atoms they are asking. What is the volume? Volume is 56 ml. Questionல atoms அப்படின்னு கேக்குறாங்க, நல்லா underline பண்ணிக்கணும். அப்போ in order to find the number of atom, I should know what is n. அப்போ n is equal to 56 divided by 22,400. ரைட்டா? என்ன நான் calculate பண்ணிட்டேன். Next நான் என்ன பண்ணணும்? I should find the value of what? I should find the value of n is equal to capital N divided by Avogadro number. இப்போ capital N கூட நான் என்ன பண்ண போறேன்? Multiplied by 2 பண்ண போறேன். Why I am multiplying? Thank you, Afia. Thank you. Why I am multiplying by 2? Why I am multiplying by 2? Because they are talking about number of atoms. Number of atoms அப்படினாலே கண்டிப்பா என்ன இருக்கு நம்மளுக்கு? There are 2 atoms இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா?
அப்போ this is your answer. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரா இருக்கும். ஓகே, don't just find the value of n and then give and then just consider as an answer. n into 2 தான் நம்மளோட ஆன்சர். எதனால? because they are not talking about the molecule, they are talking about an atom. Very good guys, super. Coming to the next one. Okay, so இதுவும் நான் ஸ்கிப் பண்றேன் because இந்த கொஸ்டினும் இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டினும் exactly similar. Okay, let's come to the match the following. Okay, good question. Match the following. Who is ready to give an answer? Who is ready to give an answer? Who is ready to give an answer? Match list 1 with the list 2. Okay, choose a correct answer from the given below. So they are talking about a 16 gram of CH4. So 16 gram of CH4 எடுத்துட்டேன் அப்படினாலே what will be the answer? 16 gram of CH4. அதுல கண்டிப்பா எவ்வளோ இருக்கும்? weighs 28 gram கண்டிப்பா வராது. 60.022 into 10 to the power of C. நான் என்ன பண்றேன்னா I'll go for eliminate option. கண்டிப்பா இது வராது. This one will not be the answer. And இதுவும் வராது கண்டிப்பா. இது 16 gram அப்படிங்கிறது it's a molar mass. Carbon 12, hydrogen 4. அப்ப it's a molar mass. அப்ப இதுவும் வராது. அப்ப first oneக்கு என்னதான் ஆன்சரா இருக்கும்? It should be 3 தான் இருக்கும். Sorry, 2 தான் இருக்கும். It should be 2 தான் இருக்கும். கரெக்டா? Now 1 gram of H2. 1 gram of H2ல எவ்வளோ வரும்? occupies 11.2 volume. எதனால? because 2 gram of H2 வந்து 22.4 liter. Am I right? Okay, hydrogen இருக்கு, 2 hydrogen இருக்கு. So 2 hydrogen atom இருக்கும்போது 1 plus 1 which is 2. அப்ப 2 gram of hydrogen அப்படினா I can say it is 22.4 liter. But நம்ம கிட்ட 1 gram of hydrogen தான் இருக்கு. So which is 11.2 liter. கரெக்டா? So அப்ப ஆன்சர் இங்க என்ன வரும்? 4th வரும். So எங்க 3 and 4 இருக்கு? So ஆப்ஷன்ல 3 and 4 sorry 2 and 4 எங்க இருக்கு? அதான பார்த்தேன். Okay, it may be either 3 இருக்கலாம் 4 இருக்கலாம். So I'll go with 1 mole of N2. I'm confirming this is 1. அப்ப கண்டிப்பா our right answer is option 4. Guys, come on, give your answer quickly. So A க்கு பாத்தீங்கன்னா 2, 1 gram of hydrogen க்கு பாத்தீங்கன்னா it is 4. See, I think I want to explain the question number D alone. Okay, so D alone பாத்திரலாமா நம்மளுக்கு? which means எதனால 60.02 electrons இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so I want to explain that because இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே atoms வச்சு molecules வச்சு இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? so we didn't discuss about the electrons. so electrons வச்சு நம்ம பேசலாம் இப்போ. so நம்ம கிட்ட என்ன இருக்கு? CH4 இருக்கு. கரெக்டா? so கார்பன்ல எத்தனை electrons இருக்கும்? how many electrons? 6 electrons, ரைட்டா? so mass number தான் 12. கார்பனோட electron பாத்தீங்க அப்படின்னா it is 6. what about the hydrogen electron? it is 1. அப்ப டோட்டலா 10 electron இருக்கு. எதுல? ஒரு moleculeல. okay, one moleculeல you have 10 electrons. but questionல எதை பத்தி பேசுறாங்க? they are talking about 16 gram. 16 gram அப்படின்னா என்ன அர்த்தம்? which means 1 mole ன்னு அர்த்தம். 1 moleல எவ்வளோ இருக்கும் நம்ம கிட்ட? Avogadro number of யார் இருப்பாங்க? Avogadro number of CH4 இருக்கும். Avogadro number of CH4 இருந்துச்சுன்னா what can I do? it is 10 into Avogadro number, which is 60.2 into 10 to the power of 23. Okay, guys, are you clear? 4th one. Thank you, Afia. Thank you. Super, guys. Super. Okay, so coming to the next one. Yes, so again நான் ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது. ஓகே, ஸோ யாரெல்லாம் நீட் 2027 எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அண்ட் உங்களோட ஸ்கோர் 450 above இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் கோர்ஸ் ஃபீயை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். கோர்ஸ் ஃபீக்கு நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இந்த ஸ்கோர் இஸ் 350 above அப்படின்னா
ஸோ உங்களோட ஸ்கோருக்கு பேஸ் பண்ணி யூ ஹாவ் சம் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுக்கணும், யூ கேன் விசிட் our campus Ramnagar and then Coimbatore. So this is a scanner. நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி இந்த QR ஸ்கேன் பண்ணி when you guys are coming அப்படிங்கிறது சொல்லிட்டீங்கன்னா so we are available. Okay, I'll come to the next concept. Next concept பார்க்கலாமா நம்ம? Yes guys, ready? I'll come to the next concept. Day 3. Okay, இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா we are going to discuss the mole concept question தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா atoms பத்தி பேஸ் பண்ணி கிடையாது, we are going to discuss it for neutron. Okay, we'll do 1 or 2 questions. So if the questions are repeated இருந்துச்சுன்னா I'll give it to you guys. நீங்க solve பண்ணி answer எடுத்துட்டு வாங்க. Okay, yeah, which means commentsல upload பண்ணலாம் நீங்க. Okay, question is about the total number of a neutron in 0.5 mole of Fe. First என்னோட வேலை என்னன்னா number of neutron calculate பண்றது, ரைட்டா? What is a neutron? எப்படி இந்த number of neutrons calculate பண்ணலாம்? So element X இருக்கு and this is your A and this is your, exactly writing opposite, this is your A and this is your Z. So Z ங்கிறது என்னது? This is the atomic number. What is Z? Z is an atomic number. What is A? A is a mass number. Mass number is what? It is a proton plus neutron. Correct? It's a proton plus neutron. அப்ப mass number எவ்வளவு கொடுத்திருக்காங்க? So mass number is given as 56. அப்ப நான் என்ன பண்ணலாம்? 56 minus 26 பண்ணனா I'll get the neutron count. So protonum neutronum சேர்ந்தாதான் mass number. அப்போ mass number 56 இருக்கு. அப்போ 56 is equal to 26 plus 26 plus கண்டிப்பா இது என்னவாதான் இருக்கும்? 30 ஆதான் இருக்கும். கரெக்டா? I want everybody to give your answer guys. Come on fast. அப்ப number of neutrons in one molecule கண்டுபிடிச்சிட்டோம். Underline, இது எங்க இருக்கும்? In one molecule இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ணணும்? Suppose if I am talking about 1 mole, அப்ப 1 mole of யார பத்தி பேசுறோம்? Fe பத்தி பேசுறோம் அப்படின்னா this will be 30 into Avogadro number of neutrons இருக்கும். 30 into Avogadro number of யார் இருப்பாங்க? Neutrons இருப்பாங்க. கரெக்டா? Suppose if you are talking about 0.5 mole. Okay, so யார பத்தி பேசுறோம்? 0.5 mole of Fe பத்தி பேசுறோம். 0.5 mole of Fe னா என்ன வரும் எனக்கு? It should be 15 into Avogadro number. எங்க இருக்கு 15 into Avogadro number? Option 4. Afia gave answer. Very good, Afia. Super. Coming to the next question, right? So we got the answer. Let's move to the next one. Calculate the number of a neutron present in 1 gram atom. Okay, 1 gram atom. இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் லாஸ்ட் டைமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ரைட்டா? என்ன சொல்லியிருந்தோம்? See guys, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 gram atom அப்படின்னா என்ன அர்த்தம்? Which means it is 1 mole. 1 gram atomனா என்ன அர்த்தம்? Which is 1 mole அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டா? Okay, they are talking about the sodium. Atomic number 11. 23 is your mass number. Calculate பண்ணுங்க பார்க்கலாம். Give me the answer. அப்போ A is equal to P plus N. And what is A? 23. Proton is 11. I don't know the neutron. Neutron count calculate பண்றோம். So if I calculate the neutron, என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? We will get 12. இந்த 12ங்கிறது எங்க இருக்கு? It is present in 1 molecule இருக்கு. கரெக்டா? 12ங்கிறது ஒரு molecule இருக்கு. But questionல எதை பத்தி கேக்குறாங்க? They are talking about 1 mole. அப்ப 1 mole of sodium atoms நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் நம்ம கிட்ட? We have 12 into Avogadro number of neutrons இருக்கும். Right? Because 1 mole நாலே Avogadro number. So Avogadro number அப்படின்னு வந்துச்சு.
அப்போ ஒவ்வொரு சோடியத்திலையும் 12 இருக்கு. சூப்பர் guys. Okay, but 12 மட்டும் எழுதுனா it is not fine. We should write 12 into Avogadro number. Okay, make sure that you are writing 12 into Avogadro number of neutrons இருக்கு. Okay வா? Yes. Coming to the next one. Come on guys, quick. From 1 mole of a sample of iron, if 12.04 into 10 to the power of 22 atoms are removed, then the remaining number of moles. நல்ல question, correctா? So இது வரைக்கும் இது மாதிரி ஒரு question நம்ம discuss பண்ணல. Let's see. From 1 mole of sample of iron, if 12.04 into 10 to the power of 22 atoms remove பண்றாங்க, then the remaining moles will be. So நான் என்ன பண்ணணும் first of all? So 1 mole அப்படினாலே நம்ம கிட்ட 6.022 into 10 to the power of எவ்வளோ இருக்கும்? 23 number of atoms இருக்கும். ரைட்டா? எவ்வளோ இருக்கும்? 23 number of atoms இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இவ்வளோ number of molecules remove பண்ண போறோம். So how I am going to write this? இதை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன். எது மாதிரி எழுதலாம்? I can write digit இந்த சைடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா I should do subtraction. கரெக்டா? டிஜிட் அந்த சைடு கொண்டு போகும்போது, டெசிமல் அந்த சைடு கொண்டு போகும்போது I have to do subtraction. அப்போ நம்ம கிட்ட 1.2 சாரி ஆட் பண்ணணும். I'm sorry guys, I have to do addition. ரைட்டா? அப்போ 1.204 into 10 to the power of 23 எழுதலாமா? ஏன் இப்படி கொண்டு வரணும்? Because 10 to the power of 23, 10 to the power of 23 na, it is easy to subtract இல்ல? அதனால தான் I did like that. Okay, so 1.204. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும், suppose if you are talking about 100, இங்க ஒரு decimal இருக்கு, இது தூக்கி இங்க எழுதுறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? You will write 10 square, கரெக்டா? அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டெசிமலை தூக்கி இங்க வச்சுட்டேன். அப்ப இந்த டெசிமலை இங்க போடும்போது இந்த 10 to the power of 22ங்கிறது எனக்கு என்ன ஆயிடும்? 10 to the power of 23 ஆயிடும். அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? 1 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஏன்னா ஒரு டிஜிட் மூவ் பண்ணனால. See, now இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க தானே சொல்றாங்க. அப்ப 6.022 into 10 to the power of 23 minus 1.204 into 10 to the power of 23. ஸோ இதை பற்றி நான் ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே மட்டும் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 6.022 and then 1.204. ஸோ பாருங்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ if it is a 12னா 8 கிடைக்கும். if it is a 1 அப்படின்னா so we will get 1 and this will be like 5. This is 12, this is 12. So இங்க 2 தானே இருக்கும் நம்மளுக்கு. Yeah. What we will get? 6 minus 1, 5.9. Correcta? What is the answer, guys? What is the answer? என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? So 5 point something அப்படின்னு கிடைக்குது. Remaining இருக்கிறது. அப்ப 5.918 into 10 to the power of 23 number of atoms இருக்கு. So அது எவ்வளோ மோல்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஒண்ணுமே கிடையாது. Very 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 a basic thing. Correct, right? So this will be. So இங்க பாருங்க, இது 5. Sorry, 4 மா. This is 4, right? 6.022 and 1.204. So I did a calculation mistake. So இங்க பாருங்க, இது 5. This will be 10. கரெக்டா? அப்ப இங்க நம்மளுக்கு 4 point something தான் வரும். It is not 5 point something. அப்ப 4.918 அப்படின்னு வச்சுக்கலாம். Okay, thank you Afia. It is 4.818. It is a number of atoms இருக்கும். Okay, so what is the answer? இப்ப crisscross பண்ண வேண்டியதான். crisscross பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? What we will get? X is equal to 4.818. Okay, 4.818 divided by 4.818 divided by 6.022 into 10 to the power of 23. Okay, that will be your answer, guys. 4.818 divided by Avogadro number of atoms. So இதுதான் நம்மளோட number of moles. It's a really good question. So
பார்க்கறதுக்கு ஏதோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் இது மாதிரி கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணல, ரைட்டா? ஸோ அதனால ப்ராக்டிஸ் பண்ணலையே அப்படின்னு பார்த்தோன்னே ஒண்ணுமே புரியலன்னு நினைக்காதீங்க. தட் இஸ் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங். கொஸ்டின் கொஞ்சம் புதுசா இருந்தாலே ஓ ஏதோ ஒரு பெரிய கான்செப்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வச்சுக்கிறீங்க. நாட் லைக் தட். கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, என்னென்னதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, ஐ எம் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்? ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ டிவிஷன் பண்ணிட்டு வாட் இஸ் தி ஆன்சர்? 4.18 divided by Avogadro number. என்ன ஆன்சர் கிடைக்குது? இங்க 10 to the power of 23 வர இருக்கு, கரெக்டா? This will get cancelled. 10 to the power of 23 இருக்கு. ஓகே, சப்ராக்ஷன் பண்ணும்போது 10 to the power of 23 ல கேன்சல் ஆகாது. ஸோ அங்க நான் ஏன் கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கேன்னா we don't want to focus. ஓகே, இந்த இடத்துல அதை பத்தி நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். I have to subtract only 6.02 and then 1.204. Coming to the next one. Coming to the next one, guys. Calculate the number of atoms present in 3.4 gram of hydrogen sulfide. So, இது மாதிரி நிறைய solve பண்ணிட்டோம். But still, I'll do this question. So, இங்க பாருங்க number of atoms. அப்படிதான் கேட்குறாங்க நம்மளுக்கு. And what they are talking about. Okay. So, weight. So, weight பார்த்தீங்கன்னா 3.4 gram இருக்கு. So, number of atoms நாலே I should find the value of n. அப்போ n is equal to capital N divided by Avogadro number. ரைட்டா? இப்போ நான் capital N கூட என்ன பண்ண போறேன்? 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஏன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஆட்டம்ஸ். இப்போ H2S அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதுல எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு? You have 2 hydrogen atoms. Hello, happy human. 5, 6, 7. Okay? Happy human 5, 6, 7. So, why 5, 6, 7 specific? Okay, let's come to this. So, n into 3 divided by Avogadro number. Correct? இப்போ இந்த n into 3 இருக்கு பாத்தீங்களா? ஏன் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம்? Because we have 2 hydrogen atom and then 1 sulfur atom. அப்ப 2 plus 1 which is equal to 3. இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். கரெக்டா? That is your answer. Now next என்ன பண்ணணும்? n is equal to 3.4 divided by the molar mass of H2S. Molar mass of H2S என்ன கிடைக்கும்? 2 plus 32 கிடைக்கும், which is 0.1 mole. இப்படிதான் simple calculation இருந்தா I do it. Okay. So 0.1 mole இருக்கும். இந்த 0.1 mole எடுத்து இங்க substitute பண்ணலாம். அப்ப 0.1 is equal to 3n divided by Avogadro number. So this is your final answer. Correct, right? Okay. I'm coming to the next one. Next one, guys. A very good question. Okay. A very good question. Which one of the following is the lightest? Which one of the following is the lightest? 0.2 mole of hydrogen gas. Lightest அப்படின்னு எதை மீன் பண்றாங்க? In terms of weight தான். கரெக்டா? லைட் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு இமிடியேட்டா என்ன கனெக்ட் ஆயிடணும்? In terms of weight. அப்போ இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க வெயிட்டா மாத்தணும். வெயிட்டா மாத்தும் போதுதான் we will came to know எது கம்மியா இருக்குன்னு. அப்ப 0.2 mole of hydrogen பத்தி நான் பார்க்கணும்னா என்ன சொல்லலாம்? What is 0.2 mole of hydrogen ஓட weight? So n is equal to mass divided by molar mass. I'm doing the first one. So 0.2 into what is the molar mass of hydrogen? 2. அப்போ mass கிடைச்சிரும் எனக்கு, which is 0.4 gram அப்படின்னு கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்களேன், 6.022 into 10 to the power of 22 molecules சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நம்மளுக்கு தெரியும் 6.022 into 10 to the power of 23ங்கிறது எவ்வளவா இருக்கும்? Which is 28 கிராமா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி they are talking about molecules of nitrogen which is N2 இருக்கும். அப்ப 6.022 into 10 to the power of 23ங்கிறது it is 28 கிராம். கரெக்டா? அப்போ 6.022 into 10 to the power of 22ங்கிறது என்னவா இருக்கும்? 2.8 கிராமா இருக்கும். ரைட்? நான் அதுவும் மாத்தியாச்சு. அடுத்து பாருங்களேன், 0.1 கிராம்னு இருக்கு, இங்க 0.1 மோல்னு இருக்கு. நல்ல வேலை ஒரு ஆப்ஷனாவது அட்லீஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கிராம் கொடுத்துருக்காங்க.
I'll change 0.1 mole of oxygen gas. This will be 1.6. ஏன்னா 16 gram 1 mole அப்படினா then 1.6 will be, it is 1.6 will be 0.1 mole இருக்கும். கரெக்ட் தானே? ரைட், it is right. அப்ப இருக்கிறதுல கம்மி யாரு? It is option 3 தான் ரைட் ஆன்சர். நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, நம்மளுக்கு சில்வரோட ஹை வெயிட், சில்வரோட அட்டாமிக் மாஸ் ரொம்ப ஜாஸ்தி, தென் ரைட் ஆன்சர் சில்வரா தான் இருக்கும்னு நினைப்போம். பட் இட் இஸ் நாட் சில்வர். சில்வரோட வெயிட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 0.1 கிராம். இதுவே நீங்கள் ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 0.4 கிராம் இருக்கு, இங்கே 1.6 கிராம் இருக்கு, அண்ட் ஆப்ஷன் 2ல 2.8 கிராம் இருக்கு. Guys, I think, hope this is clear. Correct, right? Okay, so now we'll take 15 minutes break. அதுக்கடுத்து 8 to 9 நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ break from 7:45.
Hello guys. Yes, next question start பண்ணலாமா? Okay, so break முடிச்சு வந்தாச்சு. We'll start the next question. Okay, so hi யோகஸ்ரீ, என்னாச்சு லேட்டா வந்திருக்கீங்க? ஓகே, லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் ரைட், எய்தர் டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. I was expecting you join right now. Okay, super. So let's start. In which case is a maximum number of molecules? In which case is number of molecules of water is maximum? Okay, so இதுதான் நம்மளோட questionல கேட்டிருக்காங்க. So எங்க நம்மளுக்கு water maximum இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். What we have studied, moles is directly proportional to what? Number of molecules. கரெக்டா? Number of molecules எப்படி இருக்கும்? Directly proportional இருக்கும். Moles is directly proportional to number of molecule. அப்போ 18 ml of water இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க எவ்வளவு மோல் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். see என்னடா 18 ml இருக்கு, அது வாட்டர் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சில பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, வாட்டர் இருக்கு 18 ml இருக்கு, அப்ப 22.4 லிட்டரா அப்ளை பண்றீங்க. ஸோ வால்யூம் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட். வால்யூம் இருக்கிற கேசஸ்ல 22.4 லிட்டர் அப்ளை பண்ணணும். ஆனா அங்க இருக்கிற சப்ஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். that should be gaseous state இருக்கணும். அது என்னவா இருக்கணும்? that should be gaseous state இருக்கணும். ஆனா இங்க இருக்கிறது என்னவா இருக்கு? நம்மளுக்கு லிக்விடா இருக்கு. கரெக்டா? ஓகே, அப்ப எப்படி நான் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாத்தலாம்? இல்ல மாஸுக்கு மாத்தலாம். we know density is equal to mass by volume. அப்ப டென்சிட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? டென்சிட்டி இஸ் நாட் given, but we know எப்பயுமே வாட்டரோட டென்சிட்டி 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 1 mass divided by 18. ஸோ இங்கே மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 18 கிராம் ml. சாரி 18 கிராம். ஸோ வி காட் அ மாஸ் ஆஸ் வாட்? 18 கிராம். மாஸ் 18 கிராம்னு இருக்கு. ஸோ 18 கிராம்ங்கிறது என்னது? விச் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். அப்போ 1 மோல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும்? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல். இது 0.18 கிராம், ரொம்ப கம்மி. அண்ட் திஸ் இஸ் 0.0024 லிட்டர், அதுவும் ரொம்ப கம்மி. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல் அப்படின்னு பார்த்தனால 1 மோல். ஸோ இது மட்டும்தான் 1 மோல் இருக்கு, இது 0.1 மோல் இருக்கு, இது 0.01 மோல் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் 10 to the power of -3 mole of water. Correct, right? Guys, I want all of you to give your answer. And next we are going to solve again a very good question. Okay, va? பார்த்தலாமா? How many moles of ferric alum can be made from the sample of Fe containing 0.0056 gram of it? Okay, so என்ன சொல்ல வராங்க? எவ்வளோ moles, how many moles of ferric alum can be made from the sample of Fe containing 0.0056 gram? Okay, so இப்போ Fe ஓட கிராம் எவ்வளோ இருக்கு? 0.0056 கிராம் இருக்கு. 0.05 one more zero, right? 0.0056 கிராம். இந்த 0.0056 கிராம்னால எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் Fe ப்ரிப்பேர் பண்ண முடியும்? எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும்? அதான கொஸ்டின். நம்மளுக்கு சால்வ் பண்ணிடலாமா? guys, very very simple. This is our more salt. அந்த more saltல எத்தனை Fe இருக்கு அப்படின்னு பாருங்க. You have 2 Fe atoms. கரெக்டா? எவ்வளோ Fe இருக்கு? 2 Fe atom. அப்ப 2 into 56 gram. What is the 56 gram? The 56 gramங்கிறது என்னது? The 56 gram is the Fe ஓட mass. கரெக்டா? அப்ப 2 into 56 gramங்கிறது எனக்கு என்னவா இருக்கு? Just a second. 2 into 56 கிராம்ங்கிறது இங்க என்னவா இருக்கு? Let me know guys. What is 2 into 56 gram? 2 into 56 கிராம்ங்கிறது which is weight of 1 Fe. The weight of 1 Fe is 56. ஒரு மோல்ல 2 Fe atoms இருக்கு. கரெக்டா? This is 1 mole. Correct, right? அடுத்து நான் என்ன பண்றாங்க? 0.056. அப்போ 0.056 கிராம்ல எவ்வளோ இருக்கும் தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. திஸ் இஸ் எக்ஸ் மோல். கரெக்ட், ரைட்? நான் எக்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ சிம்பிளி யூ ஃபைண்ட் இட் அவுட். அவ்வளோதான்.
2 into 56 வந்து 1 mole இருக்கு. அப்ப 0.0056ங்கிறது எவ்வளவு moles இருக்கும்? You will get the answer. Correct, right? Guys, coming to the next question. Suppose the elements are, this is also a very good question. Okay, it's a very good question. Molar mass of Fe. Thank you Yogeshri. Coming to the next question. Suppose the elements X and Y combine to form a two compounds XY2 and X3Y2. When 0.1 mole of XY2 weighs 10 gram and 0.05 mole of X3Y2 weighs 9 gram. அப்போ atomic mass of X and Y என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் நம்மளோட question. ரைட்டா? எப்படி சால்வ் பண்ணலாம்? Okay, we have an idea. See, 0.1 mole எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு? 10 gram இருக்கு. 0.1 mole of XY2 அதோட மாஸ் எவ்வளோ இருக்கு? 10 gram இருக்கு. அப்ப 1 mole ஓட மாஸ் என்னவா இருக்கும் நான் கால்குலேட் பண்றேன். எதனால? Because 1 mole ஓட மாஸ் தான் என்னவா இருக்கும்? மோலார் மாஸா இருக்கும். We know 1 mole of XY2 is nothing but the molar mass. அப்போ, so while doing the crisscross, 1 into 10 divided by 1 into 10 divided by 0.1, which is 100. அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? What we will get? 100. அப்ப XY2 ஓட molar mass கண்டுபிடிச்சிட்டேன், which is 100 gram அப்படின்னு. அடுத்து நான் என்ன கால்குலேட் பண்ணும்? I'll go with X3Y2. அப்போ X3Y2 0.05 இருக்கு. இந்த 0.05 ஓட மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? What is the mass? It is 9 gram. 0.05 9 gram இருந்துச்சுன்னா then 1 mole எவ்வளோ கிராமா இருக்கும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்றேன். and that is your what? molar mass. சொல்லுங்க பார்க்கலாம். What is the answer, guys? Okay, so அப்ப நான் என்ன பண்ணணும்? 9 divided by 0.05, which is 180 gram. Okay, so what is the answer? 180 gram. இது யாரோடது? X3Y2 ஓடது molar mass. and இது யாரோடது? XY2 ஓடது. கரெக்டா? இதுல இருந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. what I'm going to do next அப்படின்னா, see, XY2, X plus 2Y gives what? X plus 2Y gives what? 100 gram அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? அடுத்து X3Y2 ங்கிறது நான் என்ன சொல்லலாம்? 3X plus 2Y. So XY2 is a combination of 1 X atom and 1 X atom and 2 Y atom. கரெக்டா? அப்ப நான் மாத்திட்டு இது 180 gram அப்படின்னு சொல்லிட்டேன். So this is the first one and this is the second one. What I'm going to do next? Let's subtract 2 minus 1. Okay, so 2 minus 1 பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3X plus 2Y, okay, minus X plus 2Y. கரெக்டா? So 2Y cancel ஆயிடும். அப்ப என்ன இருக்கு நம்ம கிட்ட பேலன்ஸ்? 3X minus X இருக்கு. அது என்னவா இருக்கும்? That should be 80 இருக்கும். 3X minus X. அப்ப 2X is equal to what? 80. அப்ப X is equal to what? 40. அப்ப X 40 எங்க இருக்கு? There is only one option. So first one is right. It's a really very good question. நீங்க எப்படி அந்த question approach பண்றீங்களோ that is what most important. So இங்க கொடுத்திருக்கிற 0.1 நான் என்னவா மாத்திக்கிறேன்? 1 மோலா மாத்திக்கிறேன். 0.1ங்கிறது 10 கிராம் இருக்கு. அப்ப 1 மோலுங்கிறது எவ்வளோ மோலார் மாஸுக்கு இருக்கும். அதே மாதிரி X3Y2 0.05ங்கிறது 9 கிராமா இருக்கும். கரெக்டா? அண்ட் 1 மோலுங்கிறது மோலார் மாஸ். எவ்வளோ மோலார் மாஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அந்த மோலார் மாஸ் வச்சுதான். அஃபியா, சூப்பர் அஃபியா, வெரி குட் வெரி குட். தேங்க்யூ கைஸ். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா like okay, I'll do this question. ஏன்னா this is very 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 easy. Okay, can we do it quickly? நம்மளுக்கு மாஸ் சேமா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. Okay, let's see who will give the answer fast. Come on guys, give your answer. 1 gram of mg 1 by 24.
right? 1 gram of oxygen, 1 by 32, there are 2 oxygen, and here 1 by 7, and here 1 by 108. Question la கேட்டிருக்கிறது என்னது? Maximum number of atom. Numerator எல்லாமே same இருக்கு. Numerator is same. Denominator எப்படி இருக்கணும் நம்மளுக்கு? Different இருக்கணும். Sorry, denominator different இருக்கு. அப்ப lesser the denominator, greater the number of moles. So what is the answer? 1 gram of lithium. Correct? Right. Numerator same இருக்கு, denominator different இருக்கு. So அப்ப denominator எங்க கம்மியா இருக்கோ அதுதான் right answer இருக்கும். Okay? Coming to the next one. The number of water molecule. This is also. Okay? Your history. Everybody giving answer option 3. Super guys. Super. Thank you. Now, the number of water molecule present in a drop of water. Okay? The volume is given. Okay? Question கொஞ்சம் நல்லா read பண்ணிக்கலாம். The number of water molecule present in a drop of water. ஒரு drop of waterல எவ்வளோ number of water molecule இருக்குன்னு கேட்குறாங்க. And the volume of water is given. இதுல very important thing என்ன தெரியுமா? They have mentioned room temperature. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ எஸ்டிபி கண்டிஷன்ல தான் அதுவும் கேஸுக்கு மட்டும்தான் இந்த 22.4 லிட்டரை யூஸ் பண்ணணும். கரெக்டா? இங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு? வால்யூம் 0.0018 ml இருக்கு. Am I right or wrong? So volume is given. And that is a liquid, right? It is not a gas. அப்ப நான் என்ன பண்ணணும்? I should use the density formula. Density is equal to mass by volume. What is the density of water? Density of the water is 1. What is the mass of the water? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். Volume எவ்வளவு கொடுத்திருக்காங்க? They have given 0.0018. நான் வந்து gram per ml அப்படின்னு எடுத்துக்கிறேன். So I'll multiply into this side. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 0.0018 gram கிடைக்கும். This is your mass. Am I right or wrong? This is your mass of the water. Guys, give your answer. Come on, quick. எங்க next one answer காணுமே? mass கண்டுபிடிச்சாச்சு. And mass வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம்? 18 கிராமா இருந்துச்சு அப்படின்னா அதுல அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 0.018 கிராம் இருக்கு. அப்போ என்ன வரும்னு கேக்குறாங்க. ஸோ இந்த 0.018 நான் என்ன எழுதலாம்? I can write 0.0018 என்ன எழுதலாம்? I can write 18 into 10 to the power of -4 எழுதலாம். ரைட்டா? அப்ப என்ன வரும்? 6.022 into 10 to the power of 23 20 வரும். கரெக்டா? ரைட். 20 sorry guys 19 always do calculation mistake. So 19 is the answer because 1 mole is Avogadro number. 18 into 10 to the power of -4 இங்கிறது 6.022 into 10 to the power of 19. So give me the answer everybody. Okay, make sure that you are converting into the mass. directா ml வச்சு solve பண்ண கூடாது because இங்க கொடுத்திருக்கிறது liquid. Okay, don't take 22.4 liter. Okay, don't take 22.4 liter. Coming to the next one. This is also ma'am -3 வரும். -3 வரும். Thank you Afia. I'll check out. See, நான் வந்து இங்க கொண்டு போயிட்டேன் Afia. I didn't take 1.8. நான் வந்து I took the decimal into 18. 18 into 10 to the power of -4 ன்னு வச்சிட்டேன். Okay, not 1.8. Okay, 13.4 gram of a sample of unstable hydrated salt. Okay, இதுதான் அந்த unstable hydrated salt. எவ்வளோ இருக்கு? 13.4 gram இருக்கு. Was found to contain 6.3 gram of H2O. So அதுல 6.3 gram of H2O இருக்கு. The number of molecules of water in crystallization is. Okay, so Yogashri gave option 1 for the previous question guys. Super. Okay, perfectly right. The number of molecules of water of crystallization naale 1 molecule, understand, 1 molecule
எவ்வளோ நம்பர் ஆஃப் H2O இருக்கோ அதான் மீனிங். ஒரு மாலிக்யூல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் H2O இருக்கோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், we are talking about. ஒன் மாலிக்யூல்ல எவ்வளோ H2O இருக்கோ அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? நம்ம கிட்ட இப்போ ஒன் மாலிக்யூல் கிடையாது, we have 13.4 கிராம் தான். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? First, what I'm going to do is I'll find out the mass of anhydrous. Okay, what is the meaning of anhydrous? It is dry. The mass of anhydrous salt கண்டுபிடிக்க போறேன். So எப்படி calculate பண்ணலாம்? 13.4 gram minus 6.3. So 13.4 and then 6.3. So this is 14, 12. கரெக்டா? அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? This will be 6.9 வரும். Correct guys? So 6.9 gram வரும். So 6.9 gram of என்ன இருக்கு நம்ம கிட்ட? anhydrous Na2SO4 இருக்கு. ஓகே ஃபைன். இதுல இருந்து எப்படி கிறிஸ்டலைசேஷன் ஓட கண்டுபிடிக்கலாம் நம்ம? See, can we convert this into number of moles ஆ மாத்தலாமா? ரைட். anhydrous Na2SO4 க்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டா? Now can we convert into number of moles? number of moles க்கு மாத்தும் போது will get an idea, right? ஏன்னா நம்ம பேசுனது என்னது? 1 மோலுக்கு 1 mole of Na2SO4 ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2 கனெக்ட் ஆயிருக்கு நான் செக் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 6.9 கிராம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Na2SO4 which is equal to 6.9 divided by what is the molar mass of Na2SO4? So Na2SO4 ஓட molar mass எவ்வளோ? So 2 into 23 which is 46. சல்ஃபருக்கு எவ்வளோ? 32. 4 into oxygen 4 into 16 பண்ணீங்கன்னா you will get 64. Am I right? Okay. So 10, 12, balance 1. So 6, 3, 9, 10, 14. So it is 142. அப்போ 6.9 divided by 142 பண்ணும்போது I'll find the number of moles of Na2SO4. So இப்போ number of moles of என்ன calculate பண்ண போறேன்? I'm going to calculate the H2O. அப்போ H2O க்கு பண்ணும்போது I'll get 6.3 divided by 18. கரெக்டா? இப்போ நான் number of moles க்கு மாத்தியாச்சு. அதுக்கடுத்து என்ன? molar ratio எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 6.9 divided by 142. So what is C here? 0.048. ரைட்டா? அடுத்து பாருங்க 6.3 divided by 18. So இங்க என்ன கிடைக்கும்? You will get 0.35. Guys, very simple. இப்போ நம்மளுக்கு தெரியும் 1 mole of Na2SO4 ல எவ்வளோ moles of H2O கனெக்ட் ஆயிருக்கோ அதுதான் water of crystallization. 0.048 மோலில் 0.35 மோல் ஆஃப் வாட்டர் இருக்கு. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்? 0.048ல I have 0.35 mole of water. Right? இப்போ 1 mole of Na2SO4ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறேன். ஸோ கால்குலேட் பண்ணலாமா? What we will get? 0.35. 0.35 divided by 0.048. So the answer is approximately 7 guys. Okay, 7 the answer. So avladhaan, very simple. ஒரே ஒரு டைம் நான் குயிக்கா சொல்லிட்டுமா? This is a kind of different question. First என்னன்னா unstable hydrated salt ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட weight 13.4 இருக்கு. அப்ப 13.4 minus 6.3. ஏன் 6.3 ஆல நான் மைனஸ் பண்ணணும்? Because I am finding the dry Na2SO4. அப்ப dry Na2SO4 க்கு 6.9 gram of Na2SO4. கரெக்டா? ரைட். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாத்திரம் 6.9 divided by 142 and then 6.3 divided by 18. So 1 mole of Na2SO4 க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறேன். So I am getting 7 as an answer. Okay, guys, I think this is clear, right? Okay. There is no shortcut for the question.
ஆக்சுவலாக எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது. வேற I'll just think about it. Afia 2. Very good, Afia. Very good. Super. It's perfectly right. நீங்கள் Na2SO4.7H2 தான் யூஸ்வலாக வரும். வேற என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம்? What is the shortcut can we use? Instead of finding the moles, நம்மளால கிராம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? I'll just think about it, guys. So just a second. ஏதாவது நம்மளோட யோகஸ்ரீ ஷார்ட்கட் கேட்டுட்டாங்க. We'll think. Just a second. அந்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணலாமா? Or else I'll take one more page. Okay. இப்போ what I have to do? Plus கொடுத்தா I'll get a new page. Then I have to copy. Yes. Oh, exact copy ஆயிடுமா? சரி, ஓகே. 13.4. 13.4 gram is the weight of Na2SO4.YH2O. இதில் 6.3 gram என்னவா இருக்கு? H2O இருக்கு. 6.9 gram என்னவா இருக்கு? Na2SO4 இருக்கு. கரெக்டா? Very simple. There is another method also. இதுவும் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு ஸ்டெப் கம்மியாக இருக்கலாம். I feel. Let's try this. Okay. 6.3 gram of H2O, 6.9 gram of Na2SO4. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா Na2SO4 ஓட வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ண போறேன். பார்த்துக்கோங்க. 142 gram. ரைட்டா? 142 தானே வந்துச்சு? 142. அப்போ 142 gram of Na2SO4க்கு எவ்வளோ வாட்டர் மாலிகுல் வேணும்? In terms of gram. This is Na2SO4. This is water. 142 கிராமுக்கு எவ்வளோ வேணும்? ஏன்னா 142 கிராமுங்கிறது என்னது? 1 மோல். அப்போ 1 மோலுக்கு எவ்வளோ வேணும்? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? 6.9 கிராமுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 6.3 கிராம் தேவைப்படுது. 6.9 கிராமுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 6.3 கிராம் தேவைப்படுது. அப்போ what I'm going to do? I'm going to do crisscross. So crisscross பண்ணுறேன்னா அப்போ x is equal to 6.3 divided by 142 and then 6.9. Right now, so in a calculation, where is the calculator? 6.3 into 142 divided by 6.9. I'm getting 129.65. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணிருக்கேன்? I found the 129.65 gram of H2O is bonded with 142 gram of Na2SO4 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை நான் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்றினா போதும்ல. n is equal to 129.65 divided by 18. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்றுறேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்றும் போது what is 129.65 divided by 18? That is also giving 7. Okay. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்றாம what I did, கிராமாவே வச்சுக்கிட்டேன். 13.4ல 6.3 gram water இருக்கு, 6.9 gram Na2SO4 இருக்கு. அப்ப the Na2SO4 ஓட weight 142. அப்ப 142க்கு எவ்வளோ gram of water கனெக்ட் ஆகும்? and 6.9க்கு 6.3 ஆல்ரெடி இருக்கு. அப்போ நான் x கண்டுபிடிச்சிட்டேன். அந்த x மட்டும் நான் மோல்ஸா மாத்திட்டேன். so I got the answer as 7. so யோகஸ்ரீக்கு எது ஈஸியா இருக்கோ you can use that. okay. yeah. It's a very good, guys. Okay, இது மாதிரி ஏதாவது doubts இருந்ததுன்னா கேளுங்க, so that it will be more interactive. Okay, super, super. Now, again a very good question. Let's see who is going to solve. Okay, who is going to solve? A certain gaseous mixture contains methane and sulfur dioxide in a ratio of 1:8 by mass. இதுல இருந்து என்ன சொல்ல வரார்கள்? 1:8 by massல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா CH4 இருக்கு and then SO2 இருக்கு. இது 1 gram இருக்கு. இது எவ்வளோ கிராம் இருக்கு? 8 gram இருக்கு. கரெக்டா இல்லையா? This is 1 gram and this is 8 gram. Yes, most welcome. Thank you. Okay, this is 1 gram and this is 8 gram இருக்கு. questionல கேட்டிருக்கிறது the ratio of number of molecule. நம்ம number of moleculesல calculate பண்ண போறது கிடையாது, because we are very clever. We know that number of molecule, ரைட்டா?
number of molecule is directly proportional to mole. Avogadro number na 1 molecule, 2 into Avogadro number na 2 mole. அப்ப mole ஓட ratio same இருக்கும்போது கண்டிப்பா Avogadro ஓட ratio எப்படி இருக்கும்? Number of molecules ஓட ratio எப்படி இருக்கும்? Same இருக்கும். I'll repeat, mole ஓட ratio same இருந்துச்சுனா கண்டிப்பா number of molecules ஓட ratio எப்படி இருக்கும்? Same இருக்கும். So what I'm going to do is I'll convert this into moles. Okay, already it is given in mass, right? So I'll convert this into moles. So moles are என்னவா பண்ண போறேன்? 1 divided by 16. Okay, carbon க்கு 12, 4 hydrogen இருக்கு, it is 4. So 16 ன்னு கொண்டு வந்துட்டேன். அப்ப இங்க என்ன வரும்? 8. What happens to the pen? 8 divided by, correct? 8 divided by, what is this SO2 oda weight? SO2 oda weight evlo? 32 plus 32, which is 64. அப்ப இது ரெண்டுத்தோட ரேஷியோ எடுத்தாலே நான் போதும்ல, கரெக்டா? அப்ப 1 by 16 divided by 8 divided by 64. Okay, so that is your answer. Guys, what is 1 by 16? Calculate பண்ணி சொல்லுங்க. Which is 64 divided by 8. So 16 table இது cancel ஆகுமா நம்மளுக்கு? Will it get cancelled? B. Kavibalan, thank you. I think the right answer is option B. I'm just trusting the Kavibalan. Okay, so let's go to the next question, guys. Let's go to the next question. Okay, now a mixture of gases contain H2 and O2 in the ratio of 1:4. இங்க ஏதோ கொடுத்திருக்காங்களே, W by W. What is the meaning of W by W? Which means it is weight, correct? W by W ங்கிறது என்னது? It is weight. அப்ப 1:4 ratio ல இருக்கு. What is the molar ratio of two gases in the mixture? Molar ratio அப்படின்னா என்னது? Which is nothing but moles. அந்த moles தான் calculate பண்ணணும். Very simple. நம்ம கிட்ட H2 இருக்கு, O2 இருக்கு. This is 1 ratio ல இருக்கு. This is 4 ratio ல இருக்கு. அப்ப நான் இங்க என்ன பண்றேன்? 1/2 ன்னு எடுக்கிறேன். ஏன் 1/2? Because H2 ஓட molar mass என்னது? What is the H2 molar mass? It is 2. And what is the oxygen molar mass? It is 32. Right? இங்க என்ன answer வரும்? Guys, give me the answer. 1/2 divided by 4/32. அவ்வளவுதான். Correct, right? So அப்போ ratio check பண்ணா 1/2 into 32 divided by 4, which is 8 times, and this will be what? 4 times. Correct, right? அப்ப answer என்ன வரணும்? What is the answer? What is the answer, guys? Come on, quick. என்ன answer வரும் நம்மளுக்கு? 1:4. 4:1. Kavi Balan. Guys, what is the answer? 1:4 or 4:1? Option 3 is the answer. Very good, very good. Okay, option 3 is the answer. So எப்படி 1:4 நம்ம சொல்ல முடியும்? See, if I'm cancelling this and this, Kavibalan கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும், because இந்த கன்ஃபியூஷன் யூஷுவலா இருந்துட்டே இருக்கும். Sometimes even I'll also get confused. இது 1 டைமா? இது எவ்வளோ டைம் வரும் உங்களுக்கு? 32 னா, which is 16 times வரும். கரெக்டா? ரைட், 16 times வரும்ல. We will do it. 16 times. Again நான் இதை cancel out பண்றேன். I think the answer is 4:1. Yeah. Just a second. This is 1 and this is 4. அப்போ மேல என்ன இருக்கு? 1 இருக்கு. கீழ we have an 1/4. Right? The answer is 4:1 ma, not 3. Okay, ஒவ்வொன்னு calculate பண்ணிக்கோங்க. It is 4:1. Perfect. Super. Okay. Yeah. Now we have a density part. Okay. So இது வரைக்கும் mole concept நம்ம வந்து like நிறைய questions நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். electron count வச்சு, proton counts வச்சு, and then neutron count வச்சு, இது மாதிரி we have done a lot of questions, right? So now let's go to the density. ரொம்ப பெருசா டென்சிட்டியை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. யோகஸ்ரீ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அஃபியா, you are right. Kavibalan, you are right. Okay, so யோகஸ்ரீ, it is 4:1. even like நீங்கள் cross multiply பண்ணும்போது இல்லை reciprocal பண்ணும்போது sometimes கொஞ்சம் confusion ஆகும்.
it's better to cancel it directly. அதுக்கப்புறம் மேலே எடுத்துட்டு போய்க்கோங்க. So Yogashri alone is just please take care of it. Okay, yeah. Then for liquids and solids, density பத்தி நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. What is density in detail மட்டும் பார்த்துடலாம். Okay, first one, absolute density. Okay, absolute density na enadhu? What is the meaning of absolute? Absolute na true, exact அந்த compound ஓட density என்ன? நான் கம்பேர் பண்ணிலாம் கண்டுபிடிக்கல. நீங்க ஒரு வேர்ட் படிச்சிருப்பீங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன அர்த்தம்? நீங்க இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி யூ ஆர் ஃபைண்டிங் இட், தட் இஸ் அ ரிலேட்டிவ் டென்சிட்டி. கரெக்டா? வாட் இஸ் அப்சல்யூட் டென்சிட்டி? அந்த லிக்விட்ஸ்னா அந்த பியூர் லிக்விட்ஸுக்கு என்ன டென்சிட்டி இருக்கும், தட்ஸ் அ அப்சல்யூட் டென்சிட்டி. மாஸ் பை வால்யூம். ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்னது? இட்ஸ் அ டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். நீங்க எந்த சப்ஸ்டன்ஸுக்கு டென்சிட்டி கண்டுபிடிக்க போறீங்க, டிவைடட் பை த ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ். ஜென்ரலா ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இட் இஸ் ஹைட்ரஜனா இருக்கும். வாட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ்? தட் இஸ் ஹைட்ரஜன் கேஸா இருக்கும். அதனால தான் நம்ம இங்க என்ன பண்ணுவோம், ஈவன் we will write the molar mass கூட எழுதுவோம். கரெக்டா? ஓகே, so we have one very important formula, that is a vapor density. இங்க guys understand, vapor densityயும் relative density நான் சேம்னு சொல்லலாம். எந்த கேஸ்ல நீங்க எடுத்திருக்கிற ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் ஹைட்ரஜனா இருந்துச்சுன்னா then the relative density will be vapor density. ஓகே, உங்களோட ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் ஹைட்ரஜன் கேஸா இருந்துச்சுன்னா அப்ப 2 into vapor density which is equal to molar mass. Very important formula alla. Then what is specific gravity? Specific gravity is an example of relative density. அங்க என்ன இருக்கு? You are talking about the H2O is a standard substance at 400 degrees Celsius. Okay, so this is for liquids and solids. அடுத்து பாருங்களேன். Okay, now let's come to the gases. Gasesக்கு என்ன சொல்றாங்க? So gasesக்கு நீங்க absolute density calculate பண்ணனும்னா you have to go for the ideal gas equation. அந்த ideal gas equationல என்ன formula இருக்கும் நம்மளுக்கு? You have PV is equal to nRT. அதுல V வச்சு mass வச்சு நம்ம டென்சிட்டியா மாத்துவோம். கரெக்டா? Now let's come to the vapor density. So vapor density அப்படிங்கிறது என்னது? With respect to hydrogen gas. Correct, right? Vapor density அப்படின்னா என்னது? With respect to hydrogen gas. இங்க வந்து gas வந்திருக்கு, ரைட்டா? Even vapor density is also an example of relative density. Okay, ஆனா இந்த standard substance எனக்கு என்னவா இருக்கணும்? That should be gas-ஆ இருக்கணும். அவ்வளவுதான். Okay, we are going to complete it, guys. Okay, I'm expecting answer from all of you. Come on fast. The density of a gas at STP is, okay, density கொடுத்துட்டாங்க gram per liter அப்படின்னு. Then the gas என்னன்னு கேக்குறாங்க. எப்படி calculate பண்ணலாம் இதை வச்சு? What is a possibility? Any idea, guys? What is a possibility? We have an interesting thing. இங்க பாருங்களேன். இங்க 2 gram divided. What is the density given? Density is equal to 2, 11.35 gram per liter. இப்படி தானே இருக்கு. Density is equal to 2 divided by 11.35 gram per liter அப்படின்னு இருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இங்க உங்களுக்கு? Any doubts so far? 2 divided by 11.35 gram per liter, which means that 2 divided by 11.35ங்கிறது எங்க present ஆயிருக்கு? 1 literல present ஆயிருக்கு. Can I say like that? இது யாரு? இது gram. இது யாரு? This is volume. அப்போ 2 divided by 11.3ங்கிறது எங்க present ஆயிருக்கு? 1 literல present ஆயிருக்கு. கரெக்டா? 1 literல present ஆயிருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? 22.4 literல எவ்வளோ present ஆயிருக்கோ அதுதான் நம்மளோட molar mass. molar mass தெரிஞ்சிருச்சு அப்படின்னா you can easily find the gas. Correct, right? அப்போ 2 divided by 11.35ங்கிறது 1 liter per literல present ஆயிருக்கு. அப்போ X எவ்வளோல present ஆயிருக்கு? 22.4ல எவ்வளோ present ஆயிருக்கு? Criss cross பண்றோம். What is the answer, guys? Silent Mafia. Hello, Silent Mafia. How are you? Happy human. Okay, heart with fire இருக்கு. எங்க guys? எங்க நம்மளோட emoji? நம்மளோட emoji யாருமே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. I'm feeling very sad. Send me your emoji.
Silent Mafia, what about the mark? Tom? So I got a mark from Kirti. Yes, it's a good score. So Silent Mafia answer, sorry, score share பண்ணலாமா? So qualify ஆயாச்சா இந்த டைம்? Fine. Welcome that you came to class. Really happy. What about the mark? And then is it a good mark? கண்டிப்பா Silent Mafia நல்ல மார்க் தான் வாங்கியிருப்பாங்க. So I'm finding the x. So x is equal to, yeah, I too good, going well so far. So next one, see 22.4 into 2 divided by 11.35, correct? So இங்க பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? Just a second guys. Okay, so x is equal to, I found the answer. Okay, I found the answer. So இங்கிருந்து நீங்க calculate பண்றீங்க. So என்ன கிடைக்கும் உங்களுக்கு? That will be the molar mass இருக்கும். Calculate பண்ணிடலாமா? So ஏன் நம்ம 22.4 லிட்டர்னு எடுத்திருக்கோம்? Because 22.4 லிட்டர்னா என்னது நம்மளுக்கு? It's a molar mass கொடுக்கும். Correct, right? So அப்போ 2 into 22.4 divided by 11.35. So 11.35. That will be the answer. So 2 into 22.4 divided by 11.3. So என்ன answer கிடைக்கும்? So the answer is helium guys. ஏன் helium? Because I got x as 3.9 ன்னு கிடைச்சிருக்கு. I can take it as 4. 4 ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப அந்த 4 ங்கிறது என்னவா இருக்கும்? That is helium ஆ இருக்கும். Correct, right? Okay. So I'm coming to the next one. Okay. Which of the following contain greatest number of oxygen atom? See, I'll skip this question because நம்ம நிறைய time solve பண்ணியாச்சு. I'll skip this question. Okay, next one. Which among the following gases contain equal number of molecule? Equal number of molecules இருக்கணும்னாலே equal number of moles இருந்தா போதும். கரெக்ட்டா? So equal number of molecules na we need equal. Oh, okay. They are talking about 16 gram of oxygen. First 16 gram of oxygen எவ்வளோ moles அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் 16 gram of oxygen? Which is 16 divided by 32, which is equal to 0.5 moles. சொல்லலாமா? 16 by 32 அப்படிங்கிறது என்னது? It is 0.5 moles. அப்ப இங்க இருக்கிறதுல எனக்கு எங்க 0.5 moles வரும் நான் செக் பண்ணணும். SO2 ஓட weight எவ்வளோ? 32 plus 32 into 2. No. It is 64. Correcta? 64 gram. அப்போ 16 gram ங்கிறது which is 1 by 4th தான் இருக்கு. அப்போ this is not the answer. Right? The answer is option 2. ஏனா 64 gram ங்கிறது it is a 1 mole. 32 gram ங்கிறது it's a 0.5 mole. Correct, right? The right answer is what? It is 32 gram of SO2. Now let's come to the next question. The oxygen obtained from 72 kilogram of water is. It's a good question. Correct? So, எவ்வளோ oxygen கிடைக்கும் from 72 kilogram of water? கண்டுபிடிச்சிடலாமா? First நான் என்ன பண்ண போறேன்? 18 gram எடுத்துக்க போறேன். ஏன் 18 gram? Because 18 gram is a molar mass of water. இந்த 18 gram of waterல எவ்வளோ oxygenோட mass இருக்கு? எவ்வளோ mass இருக்கு? It is 16 gram இருக்கு. H2O. In the case of H2O, hydrogen 2 and then oxygen is what? 16. Correct, right? அப்ப 18 gram of H2O ல 16 gram வந்து oxygen தான் இருக்கு. அப்போ 72 kilogram. அந்த kilogram நான் என்னவா மாத்தணும்? I should convert into grams ஆ மாத்தணும். கரெக்டா? அப்ப 72 into 1000 which is equal to how much அப்படின்னு calculate பண்றேன். Right? That will be your final answer. Okay? I hope this is clear. Crisscross panni you can find out the answer guys. Okay? Now,
let's come to next question. This is also very 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 good question. எதனால? ஏன்னா நான் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். இதெல்லாம் நீங்க ஆஃபனா மிஸ்டேக் பண்ற ஏரியா. ஓகே, 1 கிராம் ஆட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 1 கிராம் ஆட்டம்னா என்ன மீனிங் நம்மளுக்கு? which means it is 1 mole. 1 கிராம் ஆட்டம்னா என்ன மீனிங்? which is 1 mole அப்படின்னு அர்த்தம். கரெக்ட் ரைட்? 1 கிராம் ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன் எங்க இருக்கு? கண்டிப்பா இது வராது. எதனால? பிகாஸ் கொஸ்டின்ல ஆட்டம் பத்தி பேசுறாங்க. அப்ப கண்டிப்பா அது வரதுக்கு சான்ஸ் கிடையாது. I'll go to the next one. இங்கேயும் என்ன பண்றாங்க? They are talking about N2, not nitrogen atom. So this is also not the answer. ஆப்ஷன் பாத்தீங்களா? எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கு. ஸோ நம்ம பார்த்தோன்னே ஓகே வில் கோ ஃபார் ஆப்ஷன் 1 பிகாஸ் இட்ஸ் அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அங்க they are talking about molecule, not an atom, right? And option 3 பாருங்க, this is the perfect answer guys. ஏன்? ஏன்னா 1 கிராம் ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னா என்ன மீனிங்? 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் மீனிங். N2 எடுத்துட்டீங்கன்னா this is 28 கிராம். அப்ப 14 கிராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா this is half a mole, ரைட்டா இல்லையா? இட்ஸ் a half a mole. half a mole னா கண்டிப்பா எவ்வளவு இருக்கும்? 11.2 லிட்டர் தான் இருக்கும். It is not 22.4 liter. கரெக்டா? half a mole 14 gram, half a mole 11.2 liter. Okay? Yes. Now highest mass. I am not going to discuss this question. So இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கரெக்டா? லைட்டஸ்ட் மாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ anything else? Any questions? Okay. Okay guys, so next நம்மளுக்கு equivalent mass தான். That question we will solve it in the next session. Okay, next session நம்ம பார்க்கலாம். Before that I want to give an important informations regarding Great Indian Battle. Okay, so coming Sunday பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம Xylem campusல ராம்நகர் கோயம்புத்தூர்ல வந்துட்டு GIB கண்டக்ட் பண்ண போறோம். கிரேட் இந்தியன் பேட்டில் ஆன் 26th July. ஸோ இதோட போர்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேனர், இந்த QR ஸ்கேன் பண்ணிவிட்டு யூ கேன் அப்ளை ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ எக்ஸாம் டைமிங் இஸ் 2 to 5 o'clock. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ யாரெல்லாம் ரீசெண்டாக ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் பி வெல் ஸ்கோர்டு. கரெக்டாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ரைட்? ஓகே. அண்ட் அகெயின் whoever wants to join repeater or else repeater 2027 எக்ஸாம் எழுதணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா and if your re-NEET score is 450 plus இருந்துச்சுன்னா you will get a complete scholarship, 100% scholarship for the course fee. Okay, course feeல உங்களுக்கு 100% scholarship இருக்கும். So above 350 இருந்தாலும் you will get some discount. So இதை பற்றி டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுக்கணும்னா you can visit our campus and then you can scan this QR code and register it. So எங்களோட டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. Okay, yes. So from this I'm going to wind up guys. So remaining இருக்குது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹாவ் எனிதிங் டு சே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கெமிக்கல் பாண்டிங்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷுவர் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற சாப்டரில், ஓகே நெக்ஸ்ட் இருக்கிற பார்ட்டில் நம்ம எதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்? We are going to complete the equivalent mass. Equivalent mass is a really interesting thing and limiting reagent. So some basic concept of chemistry liye. So that's my favorite part, limiting reagent. Usually konja confusing ah irukum but adla question solve பண்ணும்போது it's really good. Okay, so thank you guys, bye bye. We will meet in the next session. Okay, so நல்லா படிங்க. Wish you all the best.